எல்லாருக்கும் வணக்கம். நான் தேசிய பெண்கள் கட்சியோட மாநில பிரதிநிதியாக நான் வந்து பங்கேற்றுட்டு இருக்கேன். நேஷ்னல் விமென்ஸ் பார்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா எங்களோட டேக்லைனே வந்து பார்ட்டி ஆஃப் மதர்ஸ், தாய்களுக்கான கட்சி. ஏன் இது தாய்களுக்கான கட்சி அப்படின்னு நாங்கள் டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பெண் எப்போ முழுமை அடைகிறா, ஒரு தாய்மை அடைந்த பிறகு தான் அவள் முழுமையை அடைகிறா. அவங்க வந்து ஒரு தாயால் எல்லா சுச்சுவேஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி அவங்களுக்குள்ளே வளர்த்துருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு தாயாக இருந்து இந்த கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்காக முதல் ஸ்டெப் தான் நாங்கள் வந்து இந்த நேஷ்னல் விமென்ஸ் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா புக்கில் ஆர்டிகல் 15, 16 and 17 என்ன சொல்லுது அப்படின்னா, 14, 15 and 16 என்ன சொல்லுதுன்னா, பெண்களுக்கு சட்டத்திற்கு முன் சமத்துவம், வாய்ப்புகளுக்கு சமத்துவம், அது மட்டும் இல்லாமல் சமமான வேலை வழிமுறைகள் அண்ட் ஊதியங்கள் கொடுக்கணும் அப்படின்றது ஆர்டிகல் 14, 15 and 16 சொல்லுது. ஸோ இதெல்லாம் புக்ஸில் மட்டும் இருக்க வேண்டிய விஷயங்களா? இல்லை, நடைமுறைக்கு கொண்டு வரணும். யார் நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க? எங்களை மென் சப்போர்ட் பண்ணாலும் பெண்களாக நாங்களாக வந்து இந்த களத்தில் இறங்கி பார்த்தா தான் எங்களுக்கான உரிமைகளையும் சமத்துவத்தையும் நாங்கள் வந்து பெற முடியுன்றதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் விமென் எம்பவர்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இது மூணுத்துலேயும் மெயின் ஃபோக்கஸ் தான் எங்களோட நேஷ்னல் விமென் பார்ட்டியோட முக்கியமான குறிக்கோளாக இருந்துகிட்ருக்கு. ஐ திங்க் ஸ்வேதா மேம் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வி ஆர் ஓப்பன் டு கொஸ்டின்ஸ். நீங்கள் இப்போ கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஸோ தட் இன்னும் எங்களோட பார்ட்டி பற்றி நிறைய கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. எல்லாரும் அரசியலுக்கு வந்துடுறோம், வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்டு தான். ஒரு சின்ன வீடையே பார்க்க முடிஞ்ச எங்களுக்கு ஒரு வீட்டில் இருக்கிற எல்லா டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் பீப்புளை பார்க்கும்போது ஒரு பார்ட்டியில் ஒரு நேஷனை பார்க்க முடியாதா எங்களுக்கு? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பெண் நினைச்சா, பெண் முன்னாடி வந்து பங்கேற்றானா நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் வீட்டையும் பார்த்துட்டு அதுக்கு மேலே நாட்டையும் பார்க்கறதுக்காக இப்போ ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். And moreover, I would like to tell you, if you look at the anatomy of our female brain and the male brain, the female brain has more interconnectivity between both the cerebral hemispheres. That's how we are capable for multitasking ability rather than men. So we are definitely will be multitasking in looking after family, professional life, and we can balance everything. That's how our brain is developed actually. So we are definitely going to be in politics and looking after the family at the same time.